ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த வியாழன் நாள்ல என்னுடைய ஆரத்தியை தொட்டதன் விளைவாக பல அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. என்னால துன்பத்தை தாங்க முடியல, கஷ்டத்தை தாங்க முடியல, கவலையோட போராட முடியலன்னு மன பாரத்தோடும் மன சுமையோடும் மன கவலைகளோடும் வாழ்ந்து வரும் உன் காலகட்டத்துல இப்போது கஷ்டத்தின் இறுதி கட்டத்துக்கு நீ வந்துட்ட. இனிமே நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. மனிதன் பிறந்ததிலிருந்து வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ அன்பானவர்களையும் அன்பற்றவர்களையும் துரோகிகளையும் எதிரிகளையும் கேடுகட்ட கெடுதல் கொண்ட உறவுகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீயும் அப்படிதான் உன் வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை பார்த்துட்ட, எவ்வளவோ கஷ்ட நஷ்டத்தை சந்திச்சுட்ட. இனிமேலாவது யாருக்கிட்ட ஏமாறாம, யார் என்ன சொன்னாலும் முழுசா நம்பாம யோசிச்சு எதையும் தெளிவாக புரிஞ்சுக்க நடந்துக்க பழகு. பாம்பு என்னதான் தன்னுடைய தோலை எத்தனை தடவை உரித்தாலும் அது எப்போதும் பாம்பாக தானே இருக்கு. அதே போல சில மனிதர்களை நல்லவங்க நினைச்சு உன் வாழ்க்கையில விட்டினா அவர்கள் செய்ய வேண்டியதைத்தான் செய்வார்களே தவிர உனக்காக எதுவும் நல்லது நினைக்க மாட்டாங்க. முதல்ல உன்னை சுத்தி இருக்கிற உறவுகள்ல தேவைக்காக உன் கூட வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கவங்க யாரு? அல்லது நீதான் நல்லவங்க, நீதான் எனக்கு வேணும், எனக்கு அன்பு உறவு பாசம் சொந்த பந்தம் தான் வேணும்னு உண்மையான மனிதர்களாக யார் உன் கூட வந்து இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோ. ஏன்னா உன்னை தேடி வரும் உறவுகள் சிலர், உனக்கு தேவைப்படுன்றதுக்காக உன்னை தேடி வர உறவுகள் சிலர், அல்லது நாளைக்கு என்னைக்காவது ஒரு காரியத்துக்காக உன்னை வச்சு நினைச்சதை சாதிச்சுக்கலாம்னு உன்னை சுற்றி வரும் சிலரும் உன் வாழ்க்கையில இருக்காங்க. அவர்கள் தேடி வந்தது தேவைக்காகவா, அல்லது அவர்கள் காரியத்தை சாதிக்கிறதுக்காகவா, அல்லது உண்மையான பாசத்துக்காகவான்றத நீதானே கண்டுபிடிக்கணும் என் செல்வமே. நீ எப்பவுமே எல்லார்கிட்டையும் அமைதியா பொறுமையா பேசுனீனா உன்னை சுத்தி இருக்கிற உறவுகளும் எப்போதும் உன் கூட இருப்பாங்க. ஆனா எப்போது நீ எதிர்த்து குரல் கொடுக்கறியோ, எப்போ நேருக்கு நேரா முகத்துக்கு முகம் பார்த்து நீங்க செஞ்சது தப்புன்னு உரிமையோட பேச ஆரம்பிக்கிறியோ, அப்போதே உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளும் குறைஞ்சு போயிடுவாங்க. ஒவ்வொரு மனிதனின் சகிப்புத்தன்மையின் அளவை பொறுத்துதான் இங்கு இருக்கக்கூடிய உறவுகளும் சொந்தங்களின் ஆயுட்காலமும் தீர்மானிக்கப்படுது. சில அன்பான உறவுகளோடு நீ கழித்த மகிழ்ச்சியான நேரங்கள் எல்லாம் வாழ்க்கையில உனக்கு நல்ல ஞாபகங்களாக இருக்கிறது தானே. அதே போல உன்னை கஷ்டப்படுத்தினவங்களும் உன்னை குத்தி காட்டி பேசினவங்களும் அவர்கள் செய்த செயல்களும் கூட உன் மனசுல அப்படியே ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எத்தனை வருட அன்பையும் மறக்க வைக்க கூடிய விஷயமாக சில நேரங்கள்ல யாராவது கோபத்துல பேசுற ஒற்றை வார்த்தை உனக்கு அமைந்து விடுகிறது தானே. என் செல்லமே, நீ கவலைப்படாத. யாரோ அவசரப்பட்டோ ஆத்திரத்திலேயோ கோபத்திலேயோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதனால நீ ஒன்னும் தாழ்ந்து போய்விட மாட்டாய். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் என் சாயப்பா எனக்காக இருக்காருன்னு என்ன துணையா நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ ஆரம்பி. இந்த உலகத்துல வாழ்க்கை பயணத்தில் வழி தவறி போனவர்களை விட வார்த்தையால் தவறி போய் தோற்றவர்கள் தான் அதிகம். எப்பவுமே பேசும்போது உன் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமாக இரு. நீ சந்திக்கும் தடைகள் எதுவாக இருந்தாலும் அதை சுலபமாக தகர்த்தெறிந்து விட முடியும். என்ன, நீ உன் குறிக்கோள்ல உறுதியாக இருக்கணும். இன்னும் இவ்வளவு தூரம் போகணுமா, இன்னும் அவ்வளவு வேலைகளை செய்யணுமா, எனக்கு இன்னும் இவ்வளவு கடமையும் பொறுப்பும் இருக்கான்னு நினைச்சு வாழ்க்கையை செய்ய வேண்டிய விஷயங்களை நினைச்சு கலங்கி போகாத. இதனால் வரைக்கும் நீ கடந்து வந்த வாழ்க்கையின் பாதையை திரும்பி பார்த்தீனா இப்போ நீ செய்ய போறது ஒரு பெரிய விஷயமாவே உனக்கு தெரியாது. உன் மனசுக்குள்ளையும் புது நம்பிக்கை பிறக்கும் என் செல்லமே. நேற்று நாள் வரை நடந்த தோல்விகளை எல்லாம் மறந்துட்டு நாளை முதல் உனக்கான வெற்றி நாளாக இருக்கும் என்ற நம்பிக்கையோட இந்த ஆரத்தியை தொட்டு வணங்கு. இனிமே நிச்சயமாக வெற்றி உன் வாழ்க்கையில வழிநடுக உன் வசமாகவே இருக்க போகுது. வலியும் வேதனையும் கஷ்டமும் நஷ்டமும் எவ்வளவு இருந்தாலும் அதையும் தாண்டி அனுபவசாலியாக பக்குவப்பட்டு விட்டனே. இனி உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்திக்கோ. ஏன்னா வாய்ப்புகள் எப்போதும் யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்காது. அது வரும்போதே அதை பிடிச்சு அப்படியே உன் வாழ்க்கையில முன்னேறி போயிடணும். உனக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டா நீதானே முயற்சி செய்து அடைய வேண்டும். அதை விட்டுட்டு என்னால் அது முடியாது, எனக்கு அது கஷ்டம், என்னாலுக்கு அது கிடைக்காதுன்னு உன்னை நீயே பலவீனமாக நினைக்க கூடாது. எப்பவுமே உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வேலைகளை செய். இந்த உலக வாழ்க்கையில் நீ நினைச்சதை நடத்தி காட்டுவேன்.